எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் பெருகட்டும். ஆண்டவருக்கே கன மகிமை உண்டாவதாக. நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில் வெளிப்படுத்தல் விசேஷத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். கடைசி கால சம்பவங்களை குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம அட்டவணை மூலமாக படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 நம்ம முத்திரை உடைக்கப்பட்டதை நம்ம அட்டவணைப்படுத்தி படித்தோம். இதை தொடர்ந்து 7 எக்காலங்கள், அதிலே நம்ம ஒன்றுனா 5வது எக்காலத்தை நம்ம தியானித்தோம். அப்போ 5வது எக்காலத்தை குறித்து நம்ம படிக்கும்போது 9ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களில் ஆமாம் நம்ம அந்த பகுதியை நம்ம படித்தோம். பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளி புறப்பட்டு வருவதாக நம்ம அந்த சம்பவத்தை போன வாரம் படித்து நம்ம முடித்தோம். தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது எக்காலம் ஊதப்பட்ட போது பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பார்க்குறோம் 3/4 பங்கு மக்கள் மரித்து போகிற சம்பவத்தை குறித்து 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம். 6ஆம் தூதன் நம்ம படிக்கிறோம். அப்படி நம்ம கீழே பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதில் பார்க்கும்போது 1/3 பங்கு மக்கள் மரித்து போகிற சம்பவங்களை குறித்து நம்ம அந்த அதிகாரங்களில் நம்ம படிக்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரமான மரணங்கள் அந்திகிறிஸ்து நாட்களில் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாய விதிகள் அந்திகிறிஸ்து நாட்களில் நடைபெறும். கைவிடப்பட்ட கிறிஸ்தவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவங்க, அந்திகிறிஸ்து நாட்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய மரணங்கள் 3/1 பாகம் மறித்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். அந்த தொகை பார்த்தீங்கன்னா 16வது வசனம் சொல்லுது 20 கோடியாக இருந்தது சொல்லி பார்க்குறோம். ஆமாம், 20 கோடி. ஆமாம், அன்னைக்கு மரணங்கள் எப்படி இருக்கும் பாருங்க. ஆமாம், நம்ம கொரோனா எல்லாம் 1, 2, 3 கோடி தான், ஒரே மட்டும் போச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரிப்பட்ட ஒரு காலகட்டம் வருகிறது. நம்ம பார்க்குற 20 கோடி ஜனங்கள் அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. செய்தித்தாள் எல்லாம் படித்தா இந்த நியூஸ்களாக தான் இருக்கும். எந்த வீடுகளில் பார்த்தாலும் மரணங்கள். ஆமாம், நம்ம இதெல்லாம் நம்ம இப்போ சமய காலங்களில் நம்ம பார்த்துட்டோம். கொரோனா வந்த நேரங்களில் தொடுத்த மரணங்கள், ஒவ்வொரு நாளும் இன்னும் எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க அதை தான் பார்க்குறதுலே ஒரு லிஸ்ட்டு. அந்த நாட்களில் டெய்லி கொரோனானால இறப்பு இவ்வளவு, பாதிப்பு இவ்வளவு போட்டது மாதிரி அந்திகிறிஸ்து காலங்களில் இப்படிப்பட்ட நிறைய இறப்பு விகிதங்கள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது அதிகாரத்தில் நம்ம படிக்க போகிற காரியம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைக்கால். அந்த 6வது தூதன் எக்காலத்துக்கும் 7வது தூதனுடைய எக்காலத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. அதான் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இடைப்பட்ட காலம். இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா பலமுள்ள ஒரு தூதன் என்ன பண்ணான், திறக்கப்பட்ட புத்தகத்துடன் வருகிறத பார்க்கிறோம். அவ இதை குறித்து 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நம்ம இதை குறித்து படிக்கலாம். அவ என்ன நடக்குன்னு சொன்னால் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் கூட நம்ம படிக்கும்போது 20, 21 படிக்கிறோம். இவ்வளவு மரணங்கள், இவ்வளவு கடுமையான நியாய தீர்ப்பு அந்திகிறிஸ்து நாட்களில் வரும். வருகிறதை அவர்கள் கண்ணால் கண்டு என்ன பண்ணல, மனம் திரும்பல. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, கீழே வாசிக்கும்ப. ஆமாம், இவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்த பிறகும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்க, தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை, தங்கள் கொலை பாதங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு என்ன பண்ணல, மனம் திரும்பவில்லை அப்படி சொல்லி தான் பார்க்கணும். ஆமாம், இன்னைக்கு கூட எவ்வளவோ நாட்டில் நடக்கக்கூடிய கொரோனா அது இது எல்லாம் வந்து அச்சுறுத்தி ஜனங்கள் யார் மனம் திரும்புகிறாங்க, ஆமாம் யார் ரசிக்கப்படுறாங்க. ஆமாம், அதில் எல்லாம் ஒன்றும் விசேஷமாக யாருமே பெரிய அளவுக்கு அது இல்லை. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்தே தவிர இப்போ எல்லாம் கொரோனாக்கிட்ட சுத்தமாக யாருக்குமே பயமே இல்லை. ஆமாம், அவங்க எப்பவும் வழக்கமாக செய்யக்கூடிய கிரியைகளை செய்து கொண்டு, தங்கள் பாவங்களை செய்து கொண்டு, ஆமாம் தங்கள் வழிபாடுகளை செய்து கொண்டு, கொலை பாதங்கள், சூனியம், வேசித்தனங்கள், களவுகள் இதிலெல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு எப்படி ஜனங்கள் இருக்காங்களோ அன்னைக்கு அப்படிதான் இருப்பாங்க.
அதான் வசனம் சொல்லுது, மனம் திரும்பவும் இல்லை என்று தான் படிக்கிறோம். அதே போல தான் நம்ம இதில் கூட நம்ம பார்க்கும்போது ஒரு தூதன் பாருங்க, அவனுக்கு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகம் கொடுக்கப்பட்ட காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். ஆமாம், இப்படி நம்ம பார்க்குறோம். அந்த புஸ்தகத்தை அவன் என்ன பண்ணுறான், வாங்கி புசிக்கிறான். அது வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருக்கிறது. அது புசித்து வயிற்றுக்குள்ள அந்த புஸ்தகம் போனோன்னா அது கசப்பாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அவை இப்படி 10வது அதிகாரத்தில் திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை வைத்திருந்த தூதனை குறித்து நாம் படிக்கிறோம். 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் 2 சாட்சிகளை குறித்து நம்ம கடந்த நாட்களில் தியானிச்சிட்டோம். ஆமாம், சாட்சிகள். அவ 2 சாட்சிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா 7வது தூதன் எக்காலம் ஊதுகிறத நம்ம 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா 7வது தூதன் எக்காலம் ஊதுகிற சம்பவத்தை நாம் படிக்கின்றோம். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு விண்ணில முடி சூட்டப்படுவதற்கு அறிவிப்பு அங்கே வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கிரீடங்களை தன்னுடைய தலையில எடுத்து வைத்து முடிசூட்டப்படுகிற ஒரு நேரம் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அதுக்கான அறிவிப்பு கொடுக்கப்படுது. 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனை அணிந்திருந்த ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம படிக்கிறோம். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் சபை எங்கே ஓடுகிறது, வனாந்தரத்துக்கு ஓட்டம் ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் சபை வனாந்தரத்துக்கு தன்னை தப்பித்துக் கொள்ள ஓடுகிறதை 12வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 13வது அதிகாரத்தில் படிக்கும்போது சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகத்தை குறித்து படிக்கிறோம். இந்த மிருகம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வெள்ளை குதிரையில் வந்துச்சு. 3.5 வருஷ காலம் ஆட்சி பார்த்தீங்கன்னா சமாதானமாக நடத்துவான். அடுத்த 3.5 வருஷ காலம் மிருகத்தனமான ஆட்சியாக இருக்கும். மிருகத்தை போல அறிவில்லாமல் ஜனங்களா பயங்கரமாக கொடூரமாக நடத்துகிற ஒரு சம்பவம் தான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். அப்போ அந்திகிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து அவன் கொடூரமான ஒரு ஆட்சி காலத்தை அந்த 13ஆம் அதிகாரம் சித்தரிக்கிறது. 14வது அதிகாரத்தில் படிக்கும்போது சீயோன் மேலே பார்த்தீங்கன்னா 1,44,000 பேர், 3 தூதர்களுடைய எச்சரிக்கை. இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் வெளிப்படுத்தல படிக்கலாம். இதெல்லாம் இனி பூமியில் நடக்க போகிற காரியம் சொல்லுகிறது. ஒரு சுருக்கமாக இந்த அட்டவணையில் என்ன இருக்கு என்பதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதை குறித்த ஆண்டு சித்தமான வருகை தாமதித்தால் நம்ம இன்னும் காலமாக ஒவ்வொரு அதிகாரமாக வசனமாக நம்ம தியானிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இதில் படிக்கும்போது 1,44,000 3 தூதர்களுடைய எச்சரிப்பை குறித்து நம்ம படிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அதில் 14வது வசனத்திலிருந்து 20 வசனங்களை வாசிக்கும்போது பயிர் அறுவடை ஆகிறதும் அந்த பயிர் முத்தி பழமும் அறுவடை செய்யப்படுகிறதை காட்டப்படுது. அப்படின்னா எதை காட்டுது, நியாய தீர்ப்பு, ஜனங்கள் மேலே வரக்கூடிய நியாய தீர்ப்பை அது காட்டுது. பயிரெல்லாம் அறுவடை செய்ய வேண்டிய ஒரு காலம். அதாவது விதைத்து ஒரு பயிர் என்ன பண்ணுது, முளைத்து கனியெல்லாம் கொடுக்கும்போது அது அதோட அதை அறுத்து முடித்து விடுகிறோம். அப்போ அந்த அறுவடை என்பது கடைசி ஒரு நியாய தீர்ப்பை காட்டுகிற ஒரு காட்சியை நாம் அந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்படி அந்த பழம் அறுவடை செய்யப்படுகிற ஒரு நியாய தீர்ப்பை குறித்து நீங்கள் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அங்கே நம்ம படிக்கிற பாருங்க. 15வது வசனம், 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்ப பாருங்க, மேகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறார். அறிவாலை என்ன பண்றார், பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டதை சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது ஒரு கடைசி காலம், அந்திகிறிஸ்து காலத்தினுடைய ஆட்சியினுடைய ஒரு முடிவு காலத்துக்குள்ள அப்படி போய்கொண்டிருக்கிற ஒரு அறுவடை காலத்துக்கு கொடுத்த ஒரு தரிசனம் அங்க நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் 14வது வசனத்துல வாசிக்கும் போது, இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரால் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடையவரா ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன் சொல்லி பார்க்கிறோம். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரால் தமது சிரசின் மேல் பொற்கிரீடம், இயேசு தலையில பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராய் ஆக இருக்கிறதை நாம் படிக்கிட்டோம். அப்ப அப்படி ஒரு காட்சியை இந்த 14ஆம் அதிகார கடைசியில் நம்ம பார்க்கிறோம்.
பொற்கிரீடம். இந்த வாரம் நம்ம முற்கிரீடத்தை பற்றி சிந்திக்க போறோம். ஆமா, இந்த முற்கிரீடத்தை பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போது பொற்கிரீடம் தலையிலே சூட்டப்பட்டவராக அவர் இருக்கிறதை நாம் படிக்கின்றோம். அப்ப நம்ம கூட நமக்கும் அந்த கிரீடங்களை கத்த தருவார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நிறைய கிரீடங்கள் வேதத்தில் படிக்கும்போது வெளிப்படுத்தலே படிக்கிறோம். அவருடைய சிரசிலே அநேக கிரீடங்கள் இருந்தது அப்படி சொல்லி யோவான் தரிசனத்துல பார்க்கிறோம். இயேசு சிரசுல ஒரு பொற்கிரீடம் இல்லை, அநேக கிரீடங்கள் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிதான் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக வாழக்கூடியவங்க, இந்த நாட்கள் பரிசுத்தமா ஜீவிக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் இந்த கிரீடங்கள் கிடைக்கும். நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம், மகிமை உள்ள கிரீடம், ஜீவ கிரீடம் அப்படி சொல்லி நிறைய கிரீடங்கள் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த கிரீடங்களை எல்லாம் அந்தந்த மக்களுக்கு ஏற்றபடி, அவங்களுக்கு ஏற்ற பலனுக்கு ஏற்றபடி ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்தந்த கிரீடத்தை கொடுப்பார். ஆமா, நல்ல சபையை மேய்க்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு வாடாத மகிமை உள்ள கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. சோதனையை சகிக்கிற விசுவாசிகளுக்கு ஜீவ கிரீடத்தை கத்தர் கொடுப்பார். உலகத்தை விசுவாசி சோதனையின் வழியாக போவாங்க. பயங்கரமான சோதனை, தாங்க முடியாத பிரச்சனைகள் வழியில போவாங்க. ஆனா கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம், ஆண்டவர் மேல உள்ள அன்பு நிமித்தம் வருகிற சோதனைகள் பாடுகளை எல்லாம் சகிப்பாங்க பொறுமையோட. ஆண்டவருக்காக, நேசருக்காக, உலகத்துல கூட புருஷனுக்காக மனைவி சகிக்கிறாங்க, மனைவிக்காக புருஷன் சகிக்கிறாங்க. அவன் எவ்வளோ தியாகங்கள், பிள்ளைகளுக்காக பெற்றோர் சகிக்கிறாங்க. இப்படியெல்லாம் எது நிமித்தம் இதெல்லாம் சகிக்கிறாங்க? அன்பின் நிமித்தம். ஆமா, நம்முடைய உற்றார் உறவினர் மேல இருக்கிற பாசத்தின் மேலதான் இதெல்லாம் சகிக்கிறாங்க. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல உள்ள அன்பின் நிமித்தம் இந்த விசுவாசி மனவாட்டி பார்த்தீங்கன்னா சபை இந்த பாடுகளை எல்லாம் சகித்து போனா அவங்களுக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால கிறிஸ்துவுக்காக பாடுகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் நம்ம சகிக்கணும். அவருடைய அன்புகள், காயங்கள் நமக்காப்பட்ட அதான் கல்வாரி தியானம். வாரந்தோறும் சபையில எதுக்கு அந்த கல்வாரி சிலுவையை நம்ம தியானிக்கிறோம்? நேசர் நமக்காகப்பட்ட பாடுகளை நம்ம தியானிக்கிறதா. ஆமா, ஆண்டவர் கைகளை நீட்டி கொடுத்து ராணிகளை அடிக்க, தலையில முட்கிரீட சூட்டப்பட்ட எவ்வளவு வேதனை, இதெல்லாம் எங்களை நினைத்து தானே, என்னை நினைத்து தானே, எங்களுக்காக தானே இந்த பாடெல்லாம் சொல்லி அவருடைய அன்பை நம்ம தியானிக்கதான் கல்வாரி ஜெபம். ஆமா, அந்த அன்பை நம்ம சொல்லி எனக்காக ஆண்டவரே அப்படி சொல்லி இந்த பூமியில நம்ம என்ன பண்ணணும்? அந்த காயங்களை எண்ணி நம்ம வாழணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா நேசருடைய காயங்களை எண்ணி நம்ம எல்லாரும் ஜீவிக்கணும். அப்பதான் அவருக்கு மேல இருக்கிற அன்பு வெளிப்படக்கூடியது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்த 15ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும்போது கண்ணாடி கடலை கொடுத்து படிக்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அங்க ஒரு கண்ணாடி கடல், பரலோகத்துல பார்த்தீங்கன்னா கண்ணாடி கடல் இருந்ததாக பார்க்கிறோம். பூமியில் இருக்கும்போது கண்ணாடி தொட்டி இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். சில தேவாலயத்தில் கண்ணாடி தொட்டி இருந்துச்சு, சாலமன். அதே போல பார்த்தீங்கன்னா பரலோகத்திலே பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு கடல் தொட்டி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், வாசிக்கிறோம். அதுல நீங்க 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்ட அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறாங்க. அப்ப பரலோகத்துல ஒரு கண்ணாடி கடல் நிற்குது. அதுல ஜெயம் கொண்டவங்க தான் நிக்கிறத நம்ம பார்க்கணும். பூமியில ஜெயிக்கிறவங்க, பாவத்தை எல்லாம் ஜெயிக்கிறவங்க, பிரச்சனைகளை ஜெயிக்கிறவங்க, எல்லாத்தையும் ஜெயித்து போகிறவங்களுக்கு தான் அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாரும் அங்க போக முடியாது சொல்லி வேதம் சொல்லுது. ஜெயம் கொண்டவர்கள். ஆமா, ஜெயம் கொண்டவர்கள் இந்த உலகத்துல ஜெயிக்கிறவங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன். அவ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரியைகளையும் ஜெயிக்கிற விசுவாசிகள் தான் கண்ணாடி கடல் அருகே போக முடியும். அப்ப அங்க ஒரு கடல் இருக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படி நமக்கு வேதம் சொல்லுது. அதை நம்ம பின் நாட்கள் ஒன்னொன்னா தியானிப்போம். 16வது அதிகாரத்தில் நம்ம கண்ணாடி கடல் பார்த்தீங்கன்னா அந்த கடல் 7 கலசம் ஊற்றப்பட்ட 7 தூதர்கள் அடுத்தது ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆமா, இனி 7 கலசம் ஊற்றப்படுவதற்கு 7 தூதர்கள் அதை ஆயத்தப்படுத்துறாங்க. நம்ம 7 முத்திரையை பார்த்தோம், 7 எக்காலத்தை பார்க்கிறோம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா 7 கலசம் அதை குறித்து படிக்கிறோம். அதை இப்ப ஆயத்தப்படுத்துறாங்க. 7 கலசம், கலசம் தூப கலசம், ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் கலசம். அதை இப்ப என்ன பண்றாங்க? ஊற்றுவதற்கு அடுத்தபடியா ஆயத்தப்படுறாங்க பூமியில. அப்ப அதிக காலத்துல சமாதானமா வாழ முடியாது. ஒன்னை விட்டு ஒன்னு தொடர்ந்து பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஆமா, அதான் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். இங்க யாரும் நிம்மதியா
வாழவே முடியாது. கோப கலசம் ஊற்றப்பட்டுட்டே இருக்கும். திடீர்னு இந்தியாவில் ஊற்றுவோம், ஒரு நாள் சைனாவில் ஊற்றுவோம், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட்டில் ஏதாவது மாறி மாறி நாடுகளில் ஊற்றப்பட்டு 3ல் 1 அழிஞ்சிட்டே இருக்கும். ஆமாம், சமாதான தேசத்தில் இருக்காது. அதான் நம்ம இந்த காலங்களெல்லாம் கடைசி காலம் அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கூட நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலையை, நீங்கள் நாட்டு நிலை இன்னைக்கு ஒரு எளிய ஒரு மனுஷனால் கூட கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய நாட்டின் பொருளாதாரம் எப்படி இருக்கு, இனி வர வர பஞ்சம் தான், வேலை கிடைக்காது, சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்கா அப்படி சொல்லி இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்து போகாதவங்களுக்கு கூட இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியும் நாட்டினுடைய நிலை என்ன சொல்லி. இன்னைக்கு யார்கிட்ட வேணுமோ நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்க எளிதாக சொல்லுவாங்க, இனி நாட்டில் வேலை இருக்காது, கஷ்டம் தான், இனி உள்ள பிள்ளைகள் எப்படியோ, தலைமுறை எப்படியோ. ஆமாம், இப்படி தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர, இது நாங்கள்லாம் நல்லா இருப்போம், செழிப்பாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆமாம், வேலை கிடைக்கும் சொல்லி எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இல்லை. ஆமாம், இது நம்ம நாடு இல்லை, உலக அளவில் இன்னைக்கு எங்கே பார்த்தாலே இதுதான் பிரச்சனைகள். ஆமாம், அப்போ இப்படி இன்னைக்கு இந்த நிலை சொன்னால் அந்த கிறிஸ்து காலம் எப்படி இருக்கு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்க. அதுக்கு தான் இந்த வெளிப்படுத்தல ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறது. அதை தான் நான் உங்களுக்கு இப்போது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கேன். ஆமாம், கைவிடப்பட்டு நீங்கள் போனால் ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியில் வாழும்போது இந்த காரியெல்லாம் தெரிஞ்சு வச்சு நீங்கள் கைவிடப்பட்டீங்கன்னா எவ்வளோ கொடூரமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டும் என்பது தான் நமக்கு பைபிள் சொல்லி கொடுக்குது. ஆமாம், எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு சொல்லி பைபிள் எழுதிருந்தாச்சு. இதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன தான் செய்ய முடியும்? கையில் இருக்க அதை வாங்கி படிக்கிறது விசுவாசிகளுடைய வேலை. விசுவாசிகள் இப்படிப்பட்ட ஜெப கூட்டங்களை வேத பாட வகுப்புகளில் வசனங்களை கற்றுக்கொள்ளணும். ஆமாம், கற்றுக்கொள்ளது தான் ஆண்டவர் பைபிள் ஸ்டடி வச்சிருக்காரு, ஊழியக்காரில் வச்சிருக்காரு, சபையை வச்சிருக்காரு, எல்லாத்துக்கு மேலே மகத்துவத்தை எழுதியும் தந்தாச்சு. ஆனால் யாருமே வெளிப்படுத்தல படிக்கிறது இல்லை. வேற எல்லா அதிகாரங்களும் மேலோட்டமாக படிச்சுட்டு போவாங்க. வெளிப்படுத்தல் ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லி இனி விட முடியுமா? ஆமாம், உங்களுக்கு புரியுதோ புரியலையோ இதில் எழுதப்பட்டது நடக்கும். அல்லையா சொல்லுவோம்? ஆமாம், இதில் எழுதப்பட்டது நடக்கும். ஆமாம், ஏன்னா புரியலாண்டது அதான் மூடி வச்சுட்டு சொன்னால் நடக்காது. அதனால காதுள்ளவன் கேட்க கடவுன்னு சொல்லி அதனால தான் பைபிள் சொல்லுது. அதனால இந்த சத்தியங்களை எல்லாம் நீங்கள் கடைசி கால சத்தியம் தொடர்ந்து இதை கவனமாக அந்த சத்தியத்தை கேட்கணும். அப்போ பாருங்க, அடுத்தது நம்ம பார்க்கும்போது கோப கலசங்கள் ஊற்றப்படுது. 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கோப கலசம் ஊற்றப்படுது. 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியின் மேல் ஊற்றினான். அப்ப அந்த அந்திகிறிஸ்துவையும் அவனுக்கு முத்திரை, ஆமா முத்திரைகளை விக்கிரங்கள், அவனுடைய விக்கிரங்கள், சாயல்கள், முத்திரைகள் எல்லாம் இதுல எல்லாம் மாலை, லாக்கெட்டு, பனியன், இதெல்லாம் இன்னைக்கு நிறைய முத்திரை வருது பாருங்க ஒவ்வொரு தலைவர்களுக்கு. இதே மாதிரி அன்னைக்கு அந்திகிறிஸ்துக்கு முத்திரை எல்லாம் இருக்கும். அப்ப இந்த முத்திரைகளை எல்லாம் வணங்கக்கூடியவங்க, மாட்டிருக்கவங்க, அணிவிக்கக்கூடியவங்க, அது முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கு மேலேயும் இந்த கோப கலசத்தை அவங்க ஊத்துறான். அப்ப கரெக்டா யாரெல்லாம் அந்திகிறிஸ்துவ வழிபடுறாங்களோ, சார்ந்து இருக்காங்களோ, அவங்க மேல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடிய புண்கள். ஆமா, இப்ப எல்லாரும் மேலேயும் வராது. யூதர்கள் இருப்பாங்க, சிலர் இயேசு ஏற்றுக்கொண்டவங்களா இருப்பாங்க, அவங்க மேல அந்த புண்ணு வராது. அவ எகிப்தியனுக்கு இஸ்ரவேலுக்கு அன்னைக்கு வித்தியாசத்தை ஆண்டு எகிப்தில காட்டுறது போல அந்திகிறிஸ்து நாட்கள்ல பார்த்தீங்கன்னா மன திரும்பின மக்களுக்கு மேல அந்த புண்ணு இருக்காது. மற்ற மக்கள் மேல அந்த கொடிய புண் வரும் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். 16:3 வாசிக்கும் போது சமுத்திரத்தில் ஊற்றினான். செத்தனுடைய ரத்தம் எப்படி இருக்கும்? மரிச்சவனுடைய ரத்தம் ஆமா ப்ளூ கலர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, கருநீலம் போல இருக்குமா. அப்ப பாருங்க, மரிச்சு போனவனுடைய ரத்தத்தை போல 2வது தூதனை காலம் ஊதும் போது மரித்தவனுடைய ரத்தத்தை போல ரத்தங்கள் மாற்றப்படுது பார்க்கிறோம். அடுத்தது வாசிக்கிற 16:4. அப்ப பாத்தீங்கன்னா அது தண்ணி எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு? குடிக்கக்கூடிய எல்லா தண்ணியும் இப்ப ரத்தமா மாறி, ஊத்துகள், நீரூற்றுகள், போரா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா அந்த நாட்கள் இதெல்லாம் நடக்க போகுது. ஆமா, அந்திகிறிஸ்துவை வழிபடக்கூடியவங்க 3வது தூதன் கலசத்தை ஊற்றப்படும் போது தண்ணி, நதி, ஆறெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற ஆறெல்லாம் ரத்தமா மாறி. ஆமா, ஆண்டவர் அதெல்லாம் மாற்றுவார். ஏற்கனவே எகிப்து நதியை அப்படி மாற்றி இருக்கிறார். ஆமா, ஆண்டவருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, லகுவான காரியம் தான். இதே உலகத்துல எவ்வளவு நீரூற்றுகள், சில இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி, சுடு தண்ணி. ஆமா, ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் இருக்கிற தண்ணீர் பார்த்தீங்கன்னா வெந்நீர் ஊற்று, அங்க சுடு தண்ணி தான்.
நம்ம அந்த சாதா அடுப்பில் இருக்கிறத விட எத்தனையோ டிகிரி பயங்கரமான வெந்நீர் ஊறிட்டே இருக்கிறேன் இப்போ. ஆமாம், பயங்கரமாக வெந்நீர், யாருக்கிட்ட போக முடியாது. சுடு தண்ணி, ஒரு ஆறே பாருங்க சுடு தண்ணி, அந்த ஊத்துல இருந்து வெளியே வர தண்ணியெல்லாம் சுடு தண்ணியாகவே இருக்கும். ஆமாம், சுடு தண்ணி ஊற்று இருக்குது, நிறைய காரியங்கள் என்ன ஊற்ற பற்றி நம்ம பேசலாம். அதனால ஆண்டவர் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஆமாம், அவரை ஊற்ற என்ன பண்ணிடுவார், ரத்தமாக மாற்றிடுவார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கும் போது 4வது தூதன் என்ன பண்ணுறான், கலசம் ஊற்றப்பட போது சூரியன் மேலே என்ன வருது, தீ. ஆமாம், இதனால சகிக்க முடியாது. 16:8 வாசிப்போம். சூரியன் மேல் ஊற்றினான் தீயினால். ஆமா, அவ இப்ப பாருங்க, 4வது தூதன் கொண்டு நேர எங்க தான் ஊத்துறான், சூரியன்ல தான் ஊத்துறான். அவன் இது வரைக்கும் ஒன்னொன்னு ஆறு எல்லாம் இப்ப தண்ணி குடிச்ச முடியாது. அடுத்த பார்த்தா சூரியன்ல கொண்டு இந்த அக்னியை போடுறான். இந்த கலசம் அதுக்கு மேல ஊற்றப்பட்டதும் சூரியனுக்கு தீ பயங்கரமானது. இப்பவே தீ தாங்க முடியாது, வெக்க நம்மளால தாங்க முடியாது. அப்ப ஆனா ஏசி இது மாதிரி ஃபேன் காத்து இதுல எல்லாம் நம்ம ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய கோப கலசங்களாக இதெல்லாம் தேவனுடைய கோபத்தை அப்படியே இயற்கை மேல ஊற்றும் போது சூரியன் பயங்கர தீ, யாராலும் சகிக்க முடியாது, வீட்டில் இருக்க முடியாது. ஆமா, தூங்க முடியாது. அனல் அவ்வளவு பயங்கர கொடூரமாக இருக்கும். ஆமா, சூரியனுடைய அனல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமாக இருக்கும். அப்ப யாரெல்லாம் கைவிடப்படுறாங்களோ அவங்க எல்லாம் இந்த தீயில கிடந்து வெக்கையில கிடந்து ரொம்ப வேதனைப்படுவாங்க, பூமியில வாழ முடியாது, அவ்வளவு கொடூரமான தீ இருக்கும். அப்ப என்ன நடக்குது பாருங்க, கீழே வாசிக்கிறோம். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினால தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தூசித்தார்களை அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்ப. ஆண்டவர் எப்படியாவது இப்படியெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாவது இவன் மனம் திரும்பட்டும், ரசிக்கப்படட்டும், திரும்பி வரட்டும் சொல்லி இந்த தீயெல்லாம் கொளுத்தி விட்டு பார்ப்பாரு, தண்ணியெல்லாம் ரத்தாக்கி பார்ப்பாரு. என்ன பண்ணினாலும் வேதம் சொல்லுது, இந்த வாதையை அனுப்புற தேவனை அவர்கள் தூசித்தார்களை தவிர ஒருத்தனை என்ன பண்ணல, மனம் திரும்ப. இன்னைக்கு கூட கஷ்டம் வரப்ப விசுவாசி ஆண்டரை விட்டு தூரமா தான் போறாங்க. பிரச்சனைகள், போராட்டம், இது என்ன ஒரே போராட்டமா இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாம் தூரமா தான் போறாங்களே தவிர கஷ்டம் நஷ்டம் பாடு வரும்ப சரி ஆண்டவரோடு நம்ம நெருங்கும், கஷ்டத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், நம்ம ஆண்டவர் அறியக்குதான், சத்தியத்தை அறியக்குதான் அப்படி சொல்லி ஆண்டவரோடு நெருங்கி போவோம் என்று சொல்லி மனுஷன் நினைப்பதில்லை. ஆமா, அதை கொடுத்த தேவனை என்ன பண்றான், தூசிக்கிறான். கடவுளுக்கு அது இருக்கா, கண் இருக்கா, மூக்கு இருக்கா, இப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவரே குறை குற்றம் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணுறாரே சொல்லி ஆண்டவரே என்ன பண்றான், தூசிக்கிறான். இதே போலதான் அன்னைக்கும் என்ன நடக்கும், அந்தி கிறிஸ்து காலத்திலும் ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப மாட்டாங்க, தேவனை தூசிப்பார்கள் என்று சொல்லிதான் வேதத்துல நம்ம படிக்கிறோம். ஆனா ஒருத்தர் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி நாம் வேதத்துல நம்ம படிக்கிறோம். அதுக்கு அடுத்தது அப்படியே நீங்க கீழே பாத்தீங்கன்னா, ஆமா, அப்ப பாருங்க, அடுத்த தூதன் கோப கலசத்தை எங்க ஊற்றுறாச்சுன்னா அந்தி கிறிஸ்துவ சிங்காசனத்திலே ஊத்தி விடலாம். ஆமா, அவனே மேல ஊத்துன உடனே என்ன நடக்குது, அவனுடைய ராஜ்யம் இருள் அடைகிறது. தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு என்ன பண்றாங்க, அப்ப அவனோட பாருங்க ராஜாவுடைய அரண்மனை, அந்த ராஜா அந்தி கிறிஸ்து ஆளக்கூடிய சிங்காசனம், அரண்மனை எல்லாத்தையும் மேலே இந்த கோப கலசம் ஊற்றப்பட்ட போது மேலெல்லாம் அவனோட புண்ணு. அதனால அந்த புண்ணுனால வேதனைப்பட்டு தேவனை என்ன பண்ணாங்க, தூசித்தார்களை தவிர ஒருத்தர் அவனும் மனதில் எவ்வளவு கொடூரமா இருக்கும் பாருங்க. நம்ம இப்ப வார்த்தையை ஈஸியா வாசித்துட்டு போறோம், ஆனா உண்மையாவே அந்தி கிறிஸ்து காலத்துல இப்படிதான் இருக்கும். இப்படி புண்ணு, ஆமா, தண்ணி கிடைச்சாது, சூரியனுக்கு வைக்க, ஆமா, சாவும் வராது, என்னடா பண்றது, ஒரு தினம் மனம் திரும்பக்கும் மனசும் வராது, ஆண்டவர் விடவும் மாட்டார், கோப கலசம் ஊத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால வேதம் நமக்கு சொல்லுது பாருங்க, யோவான் சொல்றார், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன். வரும் கோபம் என்பது இதுதான், கோபங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு நம்ம என்ன பண்றாரு, இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், நானால என்ன பண்ணுவேன், நித்திய கிருபையோட உனக்கு இறங்குவேன். ஆமா, சின்ன சின்ன சோதனை எல்லாம் பெருசா சொல்லக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதை மாற்ற நீர் வல்லமை உள்ளவர். ஆமா, இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன். சில நேரம் கைவிடப்பட்ட அனுபவங்கள், சில நேரம் சின்ன சின்ன சிக்ஷைகள், சோதனைகள், கஷ்டங்கள் நமக்கு வருகிறது.
அதெல்லாம் நம்ம ஆண்டவரோட நெருங்கணுமே தவிர நம்ம பின்வாங்க கூடாது, பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது, ஜெப வாழ்வு குறையக்கூடாது, ஆண்டவரை துதிக்கிறது ஆராதிக்கிறது எல்லாம் குறையக்கூடாது. அதான் நம்மளுக்கு இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. இவங்க எல்லாம் பிரச்சனை வந்தோன்னா தேவனை தூசித்துட்டு என்ன பண்றாங்க, மனம் திரும்பவில்லை. அவன் ஏன் இப்படி பிரச்சனை வந்து சொல்லி யோசித்து சிந்தித்து திரும்புவதை விட்டுட்டு தேவனை தூசித்தார்கள் சொல்லிதான் நம்ம படிக்கிறோம். அது ஒரு அந்திகிறிஸ்துவின் ஆவி. இன்னைக்கு அந்த ஆவி கிரியை செய்கிறேன் என்று சொல்லி யோவான்ல வாசிக்கிறோமே, அப்படி இருந்தாலும் அந்த ஆவியில ஒரு ஆவிதான் இன்னைக்கு பார்க்கிறோம். எல்லாரும் உடனே சொல்லுவாங்க சோதனை வந்துட்டு பாசு. ஆமா, இதை ஆண்டதுக்காக நம்ம முன்ன நின்னோம், ஜெபம் பண்ணோம், ஸ்நானப்பட்டோம். ஆமா, சோதனை வருது இப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்றாங்க, பின்வாங்க கூடாது. என்ன வந்தாலும் ஆண்டரை விட்டு என்ன பண்ண நம்ம விலகி போகக்கூடாது என்பதை நம்ம பார்க்குற இந்த இடத்துல படிக்கும் போது அதான் அந்த இடத்துல படிக்கிறோம். அப்ப அடுத்து அதுலேயே நம்ம படிக்கும்போது கீழே வாசிக்கும் போது அடுத்த தூதரை பார்க்குறோம். கீழே வாசிக்கும் போது ஆமா, அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா 6வது தூதன் பார்த்தீங்கன்னா அங்க ஐபிராத் நதி மேல கோபத்தை ஊத்துகிறான். அப்ப 3 தவளை என்ன பண்ணுது, ஆவிகள் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக்கப்படுது. தவளை போன்ற ஆவிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அதை நம்ம படிக்கிறோம். 3 தவளைக்கு ஒப்பான ஆவிகள், தவளைக்கு ஒப்பான ஆவிகள் என்ன பண்ணுது, யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தப்படுகிறது. ஆமா, மழை காலங்களில் தவளை என்ன பண்ணுது, ஆமா ஆயத்தம், அது சவுண்டு போடுது. அதுபோல என்ன பண்ற அந்திகிறிஸ்து காலத்தில் அந்த 3 ஆவிகள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி பார்த்தீங்கன்னா 16, 17 வாசிக்கும் போது அங்க நம்ம பார்க்கிறோம் ஆகாயத்துல என்ன உண்டாகுது, அதிர்ச்சி, பூமியிலும் பூமி அதிர்ச்சி. இதனால நகரங்கள் எல்லாம் கீழே விழுகிறத நம்ம பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆயிற்று என்கிற பெரு சத்தம் உண்டாயிற்று அப்படி சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆயிற்று அப்படின்னா என்ன பாருங்க, கடைசி அர்மகதோன் யுத்தம் வரப்போகிறது. 16வது வசனம் சொல்லுது, எபிரேய பாஷையில அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். மேலெல்லாம் அந்திகிறிஸ்துக்கு ஆட்சியில புண்ணு, தண்ணி, ரத்தம், எல்லாம் நியாய தீர்ப்பு, பயங்கரமான நியாய விதி. அந்திகிறிஸ்துவின் காலத்துல மிக கொடூரமான அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்திகிறிஸ்து காலம் பார்த்தீங்கன்னா மிக புண்ணு, இப்படி எல்லாம் பிரச்சனையில அவங்க இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றான் பாருங்க, அவன் சகல ராஜாக்களை ஒன்று சேர்க்கிறான். அந்திகிறிஸ்து சேர்த்து அர்மகதோன் என்கிற இடத்துல கொண்டு வந்து கூட்டி சேர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 15வது வசனத்துல வாசிக்கும்போது, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன். ஆம், இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் தருகிற எச்சரிப்பு இதுதான். தன்னுடைய மானம் காணப்படாதபடிக்கு, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு என்ன பண்ண, தன் வஸ்திரங்களை என்ன பண்ணணும், காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். நமக்கெல்லாம் வஸ்திரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமா, நம்ம எல்லாம் கழுத குட்டிகள், கழுத குட்டி மேல வஸ்திரங்கள் போடப்பட்டது. இயேசு அதன் மேல உட்கார்ந்து பவனி வந்தார். பவனி வந்த கழுதைக்கு மரியாதை தான், நல்ல மரியாதை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நமக்கு தெரியும், இயேசு கழுத குட்டி மேல இருக்க வரைக்கும் ஆமா இயேசுக்கு ஒரு மரியாதை. இயேசு கொடுத்த மரியாதையில கொஞ்சம் கணக்கு கழுத குட்டியும் உண்டு. ஆமா, அதுக்கு ஒரு சந்தோஷம். இதுவரைக்கும் அலைக்கு மூட்டையில சுமந்துட்டு நடந்து அப்படியே ஆத்தங்கரையில அடி வாங்கிட்டு கிடந்த கழுதை இப்ப இயேசுவை ஏற்றின பிறகு அதுக்கு அடி இல்லை, பிரச்சனை இல்லை. இயேசுவே சுமந்துட்டு போகும்போது வீதியில பெரியவன் சின்னவன், ஆமா சிறியோர் பெரியோர் எல்லாரும் ஓசனா சொல்லி ஒரே மகிமை தான், கனம் தான். நமக்கு அப்படிதான் மரியாதை கிடைக்குது, கனம் நம்ம எல்லாருக்கும் தான். இயேசு சுமக்கிறதுனால இயேசுக்கு நாமத்தில் ஊழியக்காரங்களும் உங்க வீட்டில் வந்தால் நல்ல சாப்பாடு தரீங்க, கனம் பண்றீங்க, உட்காருங்க சொல்றீங்க, ஆமா காணிக்கைகளை கொடுக்குறீங்க, அதை செய்யுங்க. எல்லாம் செய்யற காரணம் என்ன, இயேசுக்கு நாமத்தில் பாஸ்டர் வந்திருக்காங்க, இயேசு நாமத்தில் ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, இயேசு நாமத்தில் ஜெபிக்க வந்திருக்காங்க. அப்படி சொல்லி நம்ம என்ன பண்றோம், இயேசு நாமத்தின் நிமித்தம் ஊழியக்காரர்களுக்கு ஒரு மரியாதை, கனம். விசுவாசிகளா அப்படிதான். அப்படி பாருங்க, இதெல்லாம் கனம் எப்படி கிடைக்கிற, இயேசுவை சுமக்கிறதுனால கிடைக்கக்கூடிய மரியாதை. ஆமா, அல்லாம ஆளோ தரமோ பார்த்த அல்ல, ஆமா நம்ம குலத்தையோ கோத்திரத்தையோ இதெல்லாம் பார்த்த அல்ல, இயேசுவை நாம் சுமக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு மரியாதையை இணையில்லாது நமக்கு தாராங்க. நீங்க எல்லாம் அப்படிதான் நம்ம ஒருத்தவங்க கனங்களை கொடுக்கிறோம். அப்ப பாருங்க, இதே போல ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு எல்லாம் ஒரு வஸ்திரங்களை போட்டிருக்கிறான். சபைக்குள்ள வந்திருக்கிற விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவனே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனே ரட்சிப்பின் வஸ்திரம், கொஞ்ச நாள் கழிஞ்சவனே துதியின் ஆடை,
நல்லா துதிக்கிற ஒரு அபிஷேகம். ஆமா, அதை ஆண்டவர் தராரு. நல்லா துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியில நிரம்புறோம். அது துதியின் ஆடை. ஆமா, அப்படியே வரும்போது கொஞ்ச நாளைக்குள்ள துதி ஆடை, அடுத்த போர் சரிகைனா பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துக்குள்ள வந்து கொஞ்ச நாட்கள் ஆகும்போது பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் உண்டு. அதன் மத்தியில பொன்னை போல ஜொலிக்கணும். ஆமா, பொன்னை போல ஆண்டவருக்கா நிக்கணும். பொன்னை போல புடமிட்டாலோ பொன்னா விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. தாழிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தாழிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோலிக்குதே. அப்ப பாத்தீங்கன்னா இந்த அந்திகஸ்து நாட்கள்ல நியாய தீர்ப்பு வரும்போது ஒரு பக்க அழைப்பு வருகிறது, தங்களுடைய மானம் காணப்படாதபடிக்கு, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு சபைக்கதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், வஸ்திரங்களை காத்துக் கொள்ள வேண்டும். வஸ்திரத்தை காத்துக் கொள்ளாதவங்க பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ளணும். எல்லாருக்கும் ஒரு வஸ்திரம் ஆண்டவர் போட்டிருக்கிறார். போவாஸ் நேச வஸ்திரத்தை போட்டிருக்க, அன்பின் வஸ்திரம். சொல்லிட்டே இருக்கலாம், இது அடிக்கடி நம்ம கேட்கிற பிரசங்கம், வஸ்திர பிரசங்கம். அதனால வஸ்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரைபடக்கூடாது. யூதா 23 வாசிக்கும் போது, ஆமா, உலகத்தினால் உங்க வஸ்திரம் கரைபடக்கூடாது, அந்த வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் அப்படி சொல்றேன். இந்த உலகத்தினால கரைபடாத உங்க வஸ்திரத்தை சூழ்ச்சித்து காப்பாற்றி காத்து கொள்ள வேண்டியது விசுவாசியுடைய கடமை. உலகத்துல கொஞ்சம் கரை பட்டுச்சுன்னா அந்த வஸ்திரம் உடையவங்க பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்க முடியாது. ஆமா, அதனால வஸ்திர கரைபடாதபடி காத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்க கேட்டு வாங்கினது, ஆண்டவரிடத்துல கேட்டு வாங்கின வஸ்திரங்கள். இந்த வஸ்திரம் எல்லாம் கரைபடக்கூடாது, கிழிந்து போகக்கூடாது. ஆமா, வஸ்திரம் இல்லாம நிர்வாணியா இருக்கக்கூடாது. நம்ம தெரியும், கல்யாண வீட்டுல ஒருத்தன் என்ன பண்ணான், வஸ்திரம் இல்லாம ஒருத்தன் வந்திருந்தான். வந்து அங்க சாலை விருந்து நடந்துட்டு இருந்து அழைத்தவர் என்ன பண்றாரு, அப்படியே வாராரு. யாரெல்லாம் விருந்து வந்தாங்க, என்ன சாப்பிடாம விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நடந்த காரியம் தெரியும். சிநேகிதா, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ எப்படி விருந்து சாலைக்குள்ள வந்த? ஆமா, இவனை கையும் காலையும் கட்டி என்ன பண்ணுங்க, அழுகையை பற்கடிப்பு நிறைந்த ஆமா இடத்துல தூக்கி போடுங்க. அப்ப கல்யாண வீட்டுக்குள்ள போக முடியாது. அதனால வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு வஸ்திரம் எப்படி இருக்கு நீங்க தான் பார்க்கணும். உங்களுக்கு தான் தெரியும், ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டிருக்கா இல்லையா. துதியின் வஸ்திரம் எப்படி இருக்கு அது நமக்கு தான் தெரியும். நீர் இல்ல, ஆமா, இந்த வஸ்திரம் இல்ல பைபிள் இல்ல. ஆமா, வஸ்திரத்துக்காக விசுவாசிகள் வாராங்க சபைகளுக்கு. ஒரு சேலைக்காக துணி. முன்ன காலங்களில் அப்படி இருக்கு, இன்னைக்கும் அப்படி இருக்கிறாங்க. சரி, அது எப்படி நாளைக்கு இந்த வஸ்திரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடினாலும் குறைஞ்சாலும் குழப்பம் இல்லை. ஆனா ஆவிக்குரிய வஸ்திரம் நம்ம முக்கியமானது. சாத்தான் கூட அதுல தான் கண்ணை வைக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, சாத்தான் கூட வஸ்திரத்துல தான் கண்ணை வைக்கிறான். ஆமா, இன்னைக்கு கூட நம்ம வஸ்திரத்தை தானே, ஆள் பாதி ஆடை பாதி. அதனால நம்ம வஸ்திர ஸ்டைலை நம்ம மாத்திடுறோம். நம்ம ஆள் பாதி ஆடை பாதி. அப்போ ஆவிக்குரிய சபைகளுக்கு கூட நம்ம வஸ்திரங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது. ஏதாவது ஒன்று போடணும் பாஸ்டர் அப்படி சொல்றாங்க. சரி, போட்டுக்க, பிரச்சனை இல்லை, நமக்கு என்ன. ஆனா வஸ்திரத்தை நீ கரைப்படுத்தக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வஸ்திரம் முக்கியமானது. ஆவிக்குரிய வஸ்திரம் கூட ரொம்ப கவனம் தான். லூக்கால நம்ம வாசிக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் எருசலேமிலிருந்து எங்க போனான், எரிகோவுக்கு போனான். போகிற வழியில அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அப்ப பின்மாற்றத்துல நீ பின்வாங்கும் போது விசுவாசிக்க வஸ்திரத்தை தான் உரிகிறான் சாத்தான். அங்க வாசிக்கிறான், அவனுடைய வஸ்திரங்களை அவர்கள் உரிந்து. ஆமா, விசுவாசிக்க வஸ்திரத்தை தான் முதல்ல உரிவான். ஆமா, உங்களுக்கு புரியுதா. சாத்தான் கூட கை வைக்கிறது வஸ்திரத்துல தான். இன்னைக்கும் ஆட்கள் எல்லாம் மயங்கிறது இருக்கான் வஸ்திரத்துல தான். ஆமா, வஸ்திரம் தான் முக்கியமானது. அதனால ஆவிக்குரிய மக்கள் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்க நம்ம சொல்லிட்டே இருக்கோம். 2 வஸ்திரம், உலக வஸ்திரம் சரி, அந்த ஆவிக்குரிய வஸ்திரம் சரி. கவனமா இல்லைன்னா சாத்தான் அதுல தான் எனக்கு கை வைக்கிறான்.
வஸ்திரங்கள். அதனால அவன் முதல்ல வஸ்திரத்தை தான் உரிக்கிறான். அதனால விசுவாசிக்க ரட்சிப்பு போயிருது, அங்க மகிமை போயிருது, துதி வரமாட்டேங்குது, ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. ஆமா, வெண் வஸ்திரம் இதெல்லாம் நம்ம நிறைய பைபிள்ல படிக்க. வஸ்திரத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தம் சொல்ல, திருடனை போல வருகிறேன் அப்படி சொன்ன உடனே சாத்தான் என்ன பண்ணிக்கிறான், எல்லாரையும் அர்மகதோன் என்கிற இடத்துல அவங்கள கூட்டுகிறதை நான் பார்க்கிறோம். அப்போது 7வது தூதன் என்ன பண்றார், தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றுகிறான். ஊற்றப்படும் போது என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, வானத்திலும் அதிர்ச்சி உண்டாகிறது. பயங்கரமான அதிர்ச்சினால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் 3/1 கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட சத்தத்தையோ பூமி அதிர்ச்சி அந்த பூமி பார்த்தது இல்லையா. அப்படிப்பட்ட மகா பயங்கரமான பூமி அதிர்ச்சி அந்த அந்திகிறிஸ்து நாட்கள்ல நடக்குமா. அதான் அந்த அதிகாரத்தை நீங்க அதுல படிக்கலாம். கீழே வாசிக்கும் போது இடி முழக்கம், மின்னல், பூமி அதிர்ந்தது. மனுஷர் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படி ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லையா. அதனால என்ன நடக்கு பாருங்க, மகாநகரம் 3 பங்கா பிரிக்கப்பட்டு புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பயங்கரமான தீவுகள் எல்லாம் அகன்று போச்சு. பர்வதங்கள் காணப்படாமல் போயிட்டாங்க. அப்ப தாளந்து நிறையான பெரிய கல்மலை, தாளந்து நிறைய படிக்கல், பெரிய பெரிய படிக்கல். தாளந்து என்பது பெரிய அளவு, அந்த அளவு கற்கள், அந்த அளவுக்கு பெரிய பெரிய கற்கள், தாளந்து நிறையான பெரிய கல்மலை வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அப்பயும் வசனம் சொல்லுது, அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா தலையில ஒவ்வொரு கட்டி விளம்பு எப்படி இருக்கு யோசிக்க, மனுஷருடைய தலையின் மேல் விழுந்துதான். வீட்டுல ஒண்ணு நம்ம குடியிருக்க முடியாது, டொம்ம டொம்முன்னு விழும். இப்ப எல்லாம் கல்மலை இவ்வளவு சின்ன சின்ன நான் விழுது, அதே நம்மளா தாங்க முடியாது. நானும் ஒரு தடவை அப்படி நினைச்சிருக்கேன். இந்த கட்டி மலை பனி கட்டி மாதிரி மேல பொத்து பொத்துன்னு ஆலங்கட்டி மலை மாதிரி ஒரு தடவை பீகார்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். 5-6 மாசம் இருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலையில் அந்த ஒரு மலை பயங்கரமா இருக்கும். இதே நம்மளால தாங்க முடியல. பெரிய பெரிய தாளந்தளவான பெரிய கல் விழுந்த அப்படி இருக்கு. வசனம் சொல்லுது பாருங்க, இதெல்லாம் நடக்க உள்ள காலகட்டத்தில் கைவிடப்பட்டு வாழக்கூடிய கிறிஸ்தவங்க இந்த உபத்திரவத்தை எல்லாம் இனி நம்ம அனுபவிக்க போறோம். அதான் வெளிப்படுத்த இனி இந்த பூமியில என்ன நடக்க போறோம், இனி என்ன சம்பவிக்க போறோம், அதான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். சமாதானத்தை எல்லாம் நம்ம பார்க்க முடியாது, நான் திரும்ப வலியுறுத்துறதுதான். அப்ப இப்படிப்பட்ட பெரிய பெரிய பயங்கரமான கட்டி மேலண்டு கீழே விழும், நகரங்கள் எல்லாம் விழும். இப்ப எல்லாம் பெரிய பெரிய கோபுரங்கள், இந்த நாட்டுல இத்தனை மாடி கட்டணும், 100 மாடி கட்டணும், அவன் 103 மாடி கட்டுறான், இவன் கட்டுறான், எல்லாரும் மாடி மாடி பெருசா கட்டுறான். வைக்க போட்டி போட்டு இப்படி எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய வெளிநாடுகள்ல கைதெல்லாம் பார்க்கிறோம். எல்லாம் அந்திகிறிஸ்து நாட்கள்ல பூமி அதிர்ச்சிகள் வந்து, வானத்தில் அதிர்ச்சி வந்து இதெல்லாம் விழுந்து என்ன பண்ணோம், கீழே போட்டு நொறுங்கி போகுது. அதான் பைபிள் சொல்லுது. அப்ப இப்படிப்பட்ட காரியெல்லாம் நடக்கும்போது தேவனை ஜனங்கள் தூசித்தார்களே தவிர தேவனை ஒருத்தரை என்ன பண்ண மகிமை படுத்தல. வேதனை எல்லாம் அவ்வளவு கஷ்டம். ஒரு பக்கம் புண்ணு, ஒரு பக்கம் தண்ணி குடிக்க வழி இல்லை, அதுக்கடையில தலையில இந்த கல்லு, எவனால தாங்கும், ஜீவனும் போகாது. மனுஷன சமாதானம் இருக்குமா, ஒண்ணுமே இருக்காது. அதான் அந்த காலகட்டங்கள தான் நகை நட்டு போனு பொண்ணு இதெல்லாம் யாருக்கு தேவைப்படாது. ஒவ்வொருத்தர காலத்துல இதெல்லாம் இருக்க தூக்கி அங்க இருக்கிறோம், போடா ஒரு பவுனாவது நீயாவது ஒரு கிளாஸ் நல்ல வெள்ளம் இருக்கா கொண்டு வா, எங்கேயாவது குடிக்கிற மாதிரி தண்ணி இருக்குதா. அப்ப இது மாதிரி கிணறு தண்ணி ஓட்டுற தண்ணி எல்லாமே ரத்தமா மாறிடும். இப்படி வச்சு பார்த்தாலே நாற்றம், வெள்ளம் குடிக்க வழி இல்லை. இதுக்கிடையில தீ, சூரியன் நம்ம வாசித்த மாதிரி பயங்கர இது, எங்க போறது, எதுலையுமே இருக்க முடியாத பேனுக்களை தான் அனல் காத்து, ஏசிய ஓட்டுருக்கலாம் பார்த்தாலும் நடக்காது, ஒன்றும் தயிக்க முடியாது. ஆண்டவர் மனுஷ புத்திக்கு அப்பாற்பட்ட புத்தி உள்ளவர் பார்த்தீங்களா. அப்ப இப்படி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது, நிம்மதியே இருக்காது. 7 வருஷம் ஆகுப்பாடா அவங்க வாழ்க்கை நிம்மதி ஆற்ற ஒரு வாழ்க்கை. நல்லா நமக்கு இப்ப கொடுக்கப்பட்ட காலங்கள்ல காதுள்ளவன் கேட்க கடவன், அவ்வளவுதான். வசனம் விதைக்கப்படுகிறது, விதைக்கிறவன் உள்ளவன் விதைகளை விதைக்கிறான், காதுள்ளவன் கேட்கிறான். ஆமா, வசனத்தை கேட்க வேண்டியது உங்க பொறுப்பு. கேட்காட்டாலும் இங்க விதைக்கப்படுறத விதைச்சிட்டே இருப்போம்.
நம்ம வேலை நிற்காது. கர்த்தருடைய வருகை மற்றும் இந்த வேலை விதைக்கப்பட்டு நடந்துட்டே இருக்கும். காதுள்ளவங்க கேட்டு மனம் திரும்பிடணும். பாருங்க, 17வது வசனத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அதுல எல்லாம் நிறைய சத்தியங்கள். இதெல்லாம் நீங்க ஒரு வசனமா படிக்கும்போது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும், அருமையான வசனங்கள். 17வது அதிகாரத்துல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ரகசியம் உடைக்கப்படுகிறது. மகா பாபிலோன் மேலே பாத்தீங்கன்னா மகா வேசி அந்திகசு, அவனுக்கு 10 ராஜாக்கள், இதெல்லாம் நீங்க அதுல படிக்கலாம். அப்ப இது ஒரு ரகசியம் அங்கே உடைக்கப்படுது. அதாவது அந்திகசுடைய மனவாட்டி, அவளுக்கு ராஜ்யம் இப்ப கட்டப்படுது பாபிலோன். அந்த பாபிலோனை குறித்து நம்ம இங்க படிக்கிறோம். அந்த 7 தூதரில் ஒருவன் என்ன பண்றான், வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, வேசிதனம் பண்ணினார்களே, அவருடைய வேசிதனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் பெருகி கொண்டிருந்தார்களே. இதை எதை காட்டுது, ராஜ்யங்களை காட்டுது. ஆமா, அங்க சொல்லப்பட்டிருக்கிற தண்ணீர் என்பது ஜனங்களை காட்டுகிறது. அங்க இருக்கிற வேசி, ஆமா, இதெல்லாம் குறிப்பிட்ட நாடுகளை சொல்லுகிறது. ஓப்பா அந்த நாடு என்ன சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆமா, அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள். பூமியின் ராஜாக்கள் எல்லாம் வேசித்தனம் பண்றாங்க. வேசித்தனம் பண்றது எதை காட்டுது, வியாபாரம் செய்தல். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு, இன்னைக்கு எல்லாம் பாக்குறேன்னா பொருளாதார தடை விதிப்போம் நாடுகளுக்கு. ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கிற தீர்மானம், இலங்கைக்கு விரோதமா, பாகிஸ்தானுக்கு விரோதமா யுத்தங்கள் வரும்போது பெரிய நாடுகள் சொல்லி இந்த சின்ன நாடு கேட்காட்டா பொருளாதார தடை விதிப்போம், உலக நாட்டில் ஒன்றும் வராது, நாங்கள் எல்லாம் தடை விதிச்சிருவோம், இப்படியெல்லாம் சொல்றது மாதிரி அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க, பூமியின் ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஆமா, மகா வேசியோட என்ன பண்ணுவாங்க, வேசித்தனம் வியாபாரங்களை செய்வாங்க, ஐக்கியத்தை வைத்துக் கொள்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நட்புறவுகளை வைத்துக் கொள்வாங்க. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது வேதம் நமக்கு சொல்லுது பாருங்க. அந்த இடத்துல கீழே நம்ம அப்படியே வாசிக்கிறப்ப, சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அது யாரு, அப்பொழுது 7 தலை 10 கொம்பு உடையதுமான தூசரமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகம். நல்ல சிவப்பு துணிகளை எல்லாம் நம்ம உடுக்க கூடாது சொல்லுவோம், சிவப்பாடை பக்தர்கள் சொல்றாங்க சிவப்பு. அப்ப பாத்தீங்கன்னா சிவப்பான ஒரு ஸ்திரீ, அவளை தலையில தூசணமான நாமங்கள். ஆண்டவருக்கு நெத்தியில எப்படி இருக்கும், அவளுடைய நாமம் பரிசுத்தமானது எழுதப்பட்டிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தூசணமான நாமம் அவளுக்கு நெத்தியில எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நெற்றி உடைய அவள் பாத்தீங்கன்னா அவளுக்கு எத்தனை பாருங்க, 7 தலை 10 கொம்பு. ஆமா, 10 கொம்பு என்பது அந்திகிறிஸ்து நாட்கள்ல இருக்கக்கூடிய 10 நாடுகள். 7 தலை என்பது ரோம கத்தரி, புரிஞ்சா, ஆசி ரோமன் கேத்தலிக். ஆமா, அவங்க தான் இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியா இருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் கடைசி நாட்கள் ஒன்னாயிடுவான். ஆமா, 7 தலை என்பது 7 குன்றுகளின் நகரம். 7 குன்றுகளின் மேலே கட்டப்பட்டிருக்கிற நகரம் ரோம். ரோம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7 தலைகளின் நகரம் ஆயிடுது. அப்ப பாருங்க, இப்படி 17வது அதிகாரத்துல வாசிக்கும் போது இந்த ரகசிய மகா பாபிலோன் அந்த வேசியோட என்ன பண்றாங்க, எல்லாரும் வேசிதனை செய்த ஒரு சம்பவத்தை குறித்து அப்படியே படிச்சுட்டு வரோம். இந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவளா இருக்கிறார், ரத்தாம்பரம், சிவப்பான ஆடை, பொண்ணு, ரத்தினங்கள், முத்துக்களினாலும் சிங்கரிக்கப்பட்டவள். ஆமா, பொண்ணு முத்து. அதனாலதான் நம்ம நக உபதேசத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றோம். நக உபதேசத்துக்கு நம்ம ஆணித்தரமான வார்த்தை அதுதான். ரத்தாம்பரம் கொடுத்திருக்கிறா, சிவப்பான ஆடை தரிச்சிருக்கிறா, பொண்ணுனால ரத்தினத்தினால முத்துக்களினால சிங்கரிக்கப்பட்டிருக்கிறார். வேசிதனமாகிய அருவருப்பு அசுத்தத்தால் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையிலே பிடித்திருந்தார். இது ஒரு ரகசியம். எப்படி எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவின் சபைக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. புருஷனுக்கு மனைவிக்கு இடையே ஒரு ரகசியம் இருக்கிறது, அது சொல்ல முடியாது. அதே மாதிரி சபைக்கும் கிறிஸ்துவுக்கு இடையில ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லி பவுல் சொல்றார். அதே போல கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்துவுடைய மனவாட்டிக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கு இடையில ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் தான் நான் போட்டிருப்பாருங்க 5வது வசனம். ரகசியம் மகா பாபிலோன் பேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்ன நாமம் அவள் நெத்தியில. ஆமா, இன்னைக்கு பாருங்க, அவதான் எல்லா அருவருப்புக்கு தாயாகும்.
பூமியில இருக்கக்கூடிய அத்தனை அருவருப்புக்கும் தாய் யாரு? அந்தி கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. அந்தி கிறிஸ்துவ மணவாட்டி சபை. அவனை தன்னுடைய ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கிறான், பெருசாக்கிட்டே இருக்கான், வளர்த்திட்டே இருக்கிறான். ஆமா, அது அவனுடைய சபை. ஆமா, அவன் என்ன பண்றான்? தன்னுடைய பாபிலோனிய சபையை என்ன பண்றான்? பேசிகள் பூமியில் உள்ள அருவருப்பு எல்லாத்துக்கும் தாய்கள் நமக்கு சொல்ற காரியம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவனும் தன்னுடைய சபை என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? சாத்தானும் வேகமாக கட்டி கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்க, அந்த ஸ்திரீ என்ன பண்றா? பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். ஆமா, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூய வழியில வந்தவங்க தான், பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தில் வந்தவங்க தான், இயேசு கிறிஸ்துவ பேரை சொல்லக்கூடியவங்க. ஆனா அவங்க கடைசி கால பாபிலோனுடைய ஆமா ரகசிய மணவாட்டி என்பதை நாம மறந்து போக கூடாது. ஆமா, இதுதான் இந்த வசனங்களை நீங்க ஆழமா நீங்க வீட்டுல போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆமா, அதான் கீழே அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 9வது வசனம். ஞானமுள்ள மனம் இதிலே. ஆமா, ஞானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்ற சத்தியம் புரியும். வேற பாஸ் ஆர்சி சொன்னாரு, சிஎஸ்சி சொன்னார், அப்படி இல்லை. வசனத்துல இதுதான் ஞானமுள்ள மனம். நீங்க நல்ல இந்த வசனங்களை கூட்டி கழிச்சு ஞானம் ஆண்டட்ட கேட்டு இந்த வசனங்களை நல்ல ஆழமா தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு இது விளங்கும். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற என்னது 7 மலைகள். நான் இப்ப சொன்னது எல்லாம் மாற்றிருக்காய், புத்தகத்துல படிச்சிருக்கீங்களா? 7 மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கிற நகரம் ரோம் நகரம். ஆமா, 7 மலைக்கு மேலதான் ரோம் உட்கார்ந்து இருக்கிறது. இங்கதான் போப்பாண்டு இருந்து ஆர்டர் போறாரு. அதனால அவர் அதிக சொல்லிடுறாருங்க. அப்படியே அவர் நல்ல தேவ மனுஷன் தான். ஆனா கடைசி காலங்களில் போக போக அந்த நாட்டில் இதெல்லாம் ரோம கேட்டலுக்கு ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் நல்ல நோக்கம். ஆரம்ப காலத்தில் ரோம கேட்டலிக் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் தரிசனம், எண்ணங்கள், ஏழைகள் உதவி செய்யறது, சபைகளை கட்டுறது, சுவிசேஷ பணிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் அருமையான நோக்கம். அவன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உலகமெங்கு பரவக்காரன் ரோம கேட்டலிக் தான். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் அது போக போக என்ன ஆயிருது? உலக வழிபாட்டுக்குள்ள ஆமா பூமியின் ராஜாக்களோட சேர்ந்து உடன்படிக்கை செய்து என்ன பண்ண தானே பேசி தானே செய்யுது. ஆமா, உலக வழிபாட்டுக்குள்ள போறதுனால தான் அது பிரச்சனை. அல்லாம நம்ம அதான் அந்தி கிறிஸ்துவோ இல்லை, அதான் உலக வழிபாடு கடைசி நாட்கள் கிறிஸ்தவங்களுடைய போக்கு இப்படிதான் போய் என்ன பண்ண முடியும் என்பதான் நம்ம இந்த 17ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப பாருங்க, 7 மலைகள். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகள், அவைகள் 7 ராஜாக்கள். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாதவனும் அவ்வேலியிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கான். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய ஆட்கள் அந்தி கிறிஸ்துவா சொல்றாங்க. யூதாசு அவன் தான் இனி அந்தி கிறிஸ்துவா வர போறான் ஒரு கூட்டம் சொல்லுது, ஒரு கூட்டம் சொல்லுது ஹிட்லர் தான் இனி அந்தி கிறிஸ்து. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படியெல்லாம் கணிக்கிறாங்க. அதுபோல ஹிட்லர், பழைய முசோலினி அப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வசனங்கள் எல்லாம் வச்சுதான் அதை சொல்றாங்க. நம்ம போக போக அதெல்லாம் நம்ம சிந்திக்கலாம். அதனால பாருங்க, கடைசியாக நம்ம இதுல படிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. இவங்க இந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாம் இந்த ஸ்திரீயோடு பேசித்தனம் செய்து அவர்கள் எல்லாரும் உடன்படிக்கை செய்து கொள்வாங்க சொல்லி 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த ஸ்திரீயினுடைய ராஜ்யம் விழுந்து போனது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது அடுத்த வாரம் ஆண்டு சித்தமான 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் அதை தியானித்து அடுத்த வாரத்தில் வெளிப்படுத்தல் விசேஷத்தை சிந்திக்கலாம்.